இதை பாருமா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சூர்யா கார்ல வெயிட் பண்றான். நீங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புங்க. சூர்யா, சூர்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சாம், எப்படி எல்லாம் இருந்த பொண்ணு இப்படி ஜெயிலுக்கெல்லாம் போற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி துருமா இழைச்சிட்டியம்மா. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. பாவம், என் மருமக போராத காலம் வந்துருச்சு. நில்லுமா, இதோ வந்துடுற, நில்லு. சூர்யா, ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்றதை கேளுங்க. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். ஆடி பாவி, என்ன போன வேகத்திலேயே திரும்ப வந்துட்டா. ஒரு 6 மாசமாவது களி சாப்பிடுவான்னு நினைச்சேன். ஒரே நாள்ல அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்களே. ஐயோ, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நொல்ல கண்ணு, எல்லாரு கண்ணும் தவிடு பொடியா போகணும். உள்ளவாமா. நில்ல. இங்க எதுக்கு வந்த? சொல்லு, இங்க எதுக்கு வந்த? இங்க வராம வேற இங்க வருவாங்களா? ஜெயிலுக்கு போனவங்களுக்குலாம் இந்த வீட்டுல இடம் இல்ல. போட வெளியே. உன்னெல்லாம் எப்படி ஒரே நாள்ல வெளியில விட்டாங்க? ஆட என்னம்மா நீ, லட்சக்கணக்கில் படத்தை தூக்கி போட்டா ஒரு நாள் இல்ல 1 மணி நேரத்துல வெளியில விட்டுருவாங்க. மாமா, நாங்க லட்சம் கொடுக்கறோம், கோடி கொடுக்கறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை கோடி வேணும்னாலும் கொட்டி கொடுங்க. ஆனா இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அதுவும் ஏன் பொண்ணு கல்யாண நேரத்துல? ஒரு தடவை இந்த வீட்டுல திருட்டு பட்டம் வாங்கிட்டல, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சு திரும்ப வந்த நீ? இவங்க தான் கூப்பிட்டாங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? மத்த விஷயம் எல்லாம் நல்ல வாய் கிழிய பேசுறல, இது உனக்கு உரைக்கலையா? எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஆட்டுக்குடி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவல்ல. இதுதான் உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த லட்சணமா? போதும், நிறுத்துவோம் பிரசங்கத்தை. விட்டா ரொம்ப தான் பேசுற. ஆமாமா, எனக்கு அவளை பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசை. அவ வராம இருந்திருந்தா நான் ஏன் பேச போறேன்?
என் பொண்ணு கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி 4 பேருக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னே திரும்பி வந்திருக்கா இவ. மருமகளே, ஒரு சின்ன டவுட். இவள இப்ப மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா, இல்ல பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து கொடுத்து பர்மனண்டா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? இதுல என்ன மாமா உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம்? இந்த வீட்ல இருந்து அவன் நிரந்தரமா போகணும்னு தான் சொல்றேன். ஏன் மருமகளை இந்த வீட்டுக்கு வரவேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அம்மாடி, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நானும் இந்த சூரிய வம்சத்தோட மருமக தான். எனக்கும் இங்க எல்லா உரிமையும் இருக்கு. என் மருமகளை இங்க இருந்து யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. நாராயணா, இவங்கெல்லாம் இப்படி அடிச்சுக்கிறத பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இத பாரு, இது கல்யாண வீடு. சொந்த பந்தம் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரும் காதல கழுத்துல நகை நட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களா, இல்ல எப்படா நகை காணாம போகணும்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு திரிவாங்களா? அக்கா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. திரும்ப திரும்ப என் மருமகளை திருடின்னு சொல்லாத. ஏய்மா, கொஞ்சம் சும்மா இருமா. சாம பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே உன்னால எப்படிமா இப்படி எல்லாம் பேச முடியுது? ஏய், நீ வாய் மொழி சும்மா இருக்கியாடி? போத நிறுத்துங்க. இப்ப இங்க சாம் தங்கறது தான் பிரச்சனையா? அப்படின்னா ஹோட்டல்ல ரூம் எடுத்து நான் அவளை அங்க தங்க வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. முகத்தை பார்த்தாலே தெரியல. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த பொண்ணோட மனசு எனக்கு நல்லா தெரியும்பா. உண்மை வெளியே வரும்போது யார் குற்றவாளின்னு எல்லாருக்கும் தெரியும். செய்யாத தப்புக்கு இந்த பொண்ணை பலிகடா ஆக்க வேண்டாம். இந்த பொண்ணு இங்கே தங்கட்டும்பா. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்த? சிஸ்டர் இங்கே தங்கட்டும். என்ன இவன் சேம் சைட் கோல் போடுறான்? இந்த லூசு பையில புரிஞ்சிக்கவே முடியலையே. அப்படி இல்ல சம்பந்தி. ராஜி, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். இப்போ பத்மா கல்யாணம் தான் முக்கியம். போய் அதுக்கான வேலையை பாரு. நம்மள நம்பி வந்த பொண்ணு வேற எங்க போய் தங்குவா? ஜெயந்தி, நீ சாம ரூமு கூட்டிட்டு போமா. எல்லாரும் போய் மத்த வேலையை பாருங்க. மாப்ள, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, லேசா தலைவலிக்குது, அவ்வளவுதான். நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பத்மாவை காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்க. அத்தை சொல்றாங்களேன்றதுக்காக மட்டும்தான் நீங்க தங்கறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இன்னொரு வாட்டி நீ பத்மா கூட சுத்தறதான பார்த்த அவ்வளவுதான் உன்ன. நீ அந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. வந்தா என்ன பண்ணுவ? நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். ஆவ. ஏய், இங்க என்னடி நின்னு பாத்துட்டு இருக்க?
மாப்பிள்ள தலை வலிக்குதுன்னு சொன்னார்ல, போய் காஃபி போட்டு கொடு. சாம், நீ ஒண்ணு வருத்தப்படாத. அதான் அத்தைய சொல்லிட்டாங்களே நீங்க தங்கலான்னு. இனிமே எதுக்கும் கவலைப்படாத. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு பேசுனா கொன்னுடுவேன். அங்க என்ன சொன்ன? நான் தப்பா எதுவும் சொல்லலையே. வாய மூடு. நீ அவங்க கிட்ட தப்பா அளந்து விட்டதுனாலதான் எனக்கு கோபம் தலைக்கு ஏறுது. உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. என்ன பத்தி நீ நேரடியா சொல்லல, ஆனா நீ பேசும்போதெல்லாம் மறைமுகமா என்ன பத்தி தானே பேசுன. நான் செய்யறதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே அப்படி சொன்னேன். ஐயோ, நான் என்னப்பா சொன்னேன்? அந்த சாமானியாவ நல்ல பொண்ணுன்னு சொன்னல, அது நிஜம்தானே மோகன்? அந்த பொண்ண போய் திருடின்னு சொல்லும் போது சொன்னா உனக்கு எங்க இருந்து பொத்துக்கிட்டு வருது? அந்த சாமானிய உத்தமி உனக்கு ஆதரவு கொடுத்து உன்னை பாத்துக்கிற நான் கேட்டவன உனக்கு? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையேப்பா. நீ என்ன நினைச்சு சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் அந்த சாமானியா திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டா, அவளை அப்படியே திருப்பி அனுப்பிடுவாங்க. அத பார்த்து நாம சந்தோஷப்படலாம்னு நான் நினைச்சா, நியாயம் தர்ம பேசி அவ இங்கே தங்கட்டுன்னு புத்தி சொல்றியா? உயிரோட விட்டாதான உன்னை இங்கே கொன்னு. என் கையால சாகுறது அதிர்ஷ்டம். சந்தோஷமா செத்து தொலை. சாவு. உன்னை இப்பவே கொன்னுட்டா என் கல்யாணம் நின்னு போய். அந்த ஒரே காரணத்தினாலதான் உன்னை உயிரோட விடுறேன். என் கல்யாணம் வரைக்கும் பொழைச்சு போ. சாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னும் அவங்கள பார்த்து பேசவே முடியல. ஆனா அவங்க ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீனிவாசன். பத்மா, பத்மா என்னாச்சு? பத்மா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ஸ்ரீனி. ஏய், என்ன பேசுற? ஆமா, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்தா என்ன அந்த அரக்கனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இங்க பாரு, முதல்ல பதட்டப்படாம என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு இவ்வளவு பயப்படுற? அந்த அரக்க மோகன் அவங்க அம்மாவையே நான் அங்க டீ கொடுக்க போனேன்னா அப்போ நிஜமாவா சொல்ற? பெத்த தாயவே இவ்வளவு கொடுமைப்படுத்துறானா? அது கொடுமை இல்லைங்க, நரகம். அப்படிப்பட்டவன் கையால நான் தாலி கட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது பத்மா, தைரியமா இரு. இல்லைங்க, அது அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிற விஷயம் இல்ல. இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண சாம் கூட தான் மேல பழிய போட்டுக்கிட்டு எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கா. இனி நம்ம காதல புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் வராது. யாரும் செய்யவும் மாட்டாங்க. நாம மட்டும் இப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுக்காம போயிட்டா என் வாழ்க்கை அந்த மோகன் கையில பலியாகிறது நிச்சயம். அதனால தாங்க சொல்றேன், நீங்க ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். அவன் என்ன செய்வான்? என்னம்மா நினைச்சேன், நாங்க என் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ அதை பார்த்து பயந்து ஓடும் போதே நினைச்சேன் நீ இப்படிப்பட்ட வேலையை தான் செய்வேனும், அடுத்து நீ இவங்கிட்ட தான் வருவேனும்.
எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, இவனை ஏதோ செய்ய சொன்னியே, இவன் என்ன செய்யணும்? இவன் என்ன பண்ணணும்? ஏய், என்னடா பண்ணுவ? ஏய், பண்ணுடா, பண்ணுடி, சொல்லுடி, என்ன பண்ண சொன்ன? ப்ளீஸ், இதெல்லாம் வேணாங்க. ஏய், இந்த வார்த்தையை நான் கேட்கணும். என் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் கூட கூத்தடிக்கிறியா? பண்ணுடா நீ. என்னடா பண்ணுவ? மோகன், வேண்டாம், மரியாதையா சொல்றேன். ஏய், நீ வாய மூடு. இவன் எனக்கு பொண்டாட்டி ஆக போறான். மூடு வந்தா முத்தமும் கொடுப்பேன், கோவம் வந்தா கொடுமையும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? ஏய், நான் கேட்காம வேற யாரா கேட்பா? ஏய், இவனை லிமிட்ல இருக்க சொல்லு. நான் உன்னை மனசுல நினைச்சிட்டேனா அதை எப்படியாவது சாதிச்சே தீரு. அதை எதுக்குறதுக்கு யாரு வந்தாலும் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணலான்னு திட்டம் போட்டீங்க, 2 பேரையும் சேர்த்து வச்சு கொளுத்திரும். ஜாக்கிரதையா இருங்க. ஏய், நீ என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? வாடி, வா. நம்ம கண்ணு முன்னாடியே பத்மா கழுத்தை நிற்கிறானா, இவன் என்ன வேணும்னாலும் செய்வான். இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும்னா நாம சாம பார்க்கணும். ஆனா எப்படி பார்க்கறது? சாம் வெளியே வரக்கூடாதுன்னு கண்டிஷன் வேற இருக்கே. ஓ காட், என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என் கூட தான் வாழணும், என் கூட தான் சுத்தணும். உடனே பத்மாவை பார்க்கணும். இனிமே இங்க இருக்கிறது எங்க 2 பேருக்குமே சேஃப் இல்ல. ஏங்க, இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தீங்க? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடுங்க. இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாம பேசி சமாளிச்சுக்கலாம். அந்த மோகன் பேசினதை கேட்டல, அந்த சைக்கோ நம்ம 2 பேரையும் கொன்றுவேன்னு மிரட்டுறான். அவன் கையில சாகுறதுக்கு பதிலா அப்படி உங்க வீட்டுல மாட்டிக்கிட்டா கூட அவங்க கிட்ட பேசி புரிய வச்சிடலாம். சொன்னா கேளு பத்மா, நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். யாரு கண்ணையும் படாம நாம நிம்மதியா வாழலாம். நாம அந்த மாதிரி வாழலாங்க. ஆனா என் குடும்பத்தோட அமைதி, கௌரவம் எல்லாமே போயிடும். நீங்க சொல்ற இதே தப்பதான் எங்க அத்தையும் பண்ணாங்க. அதனாலதான் இத்தனை வருஷமா இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு இப்படி ஒரு அவப்பேரு. எங்க அத்தை பண்ண தப்ப நானும் பண்ணி மறுபடியும் என் குடும்பத்தை தலைகுனிய வைக்க விரும்பலைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணா மட்டும் என்ன மேஜிக்கா நடந்துற போது? இதுக்கு மேல எப்படி பத்மா வெயிட் பண்ண முடியும்? நானும் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு தானே வந்திருக்கேன். எனக்கு மட்டும் குடும்பம் இல்லையா? இங்க பாரு, உன்னை காயப்படுத்தணும்னு நான் அதை சொல்லல. எங்க அப்பா என்ன காணுனதும் இங்க வந்து இப்படி குதிச்சாரு. ஆனாலும் கூட எங்க அம்மா உனக்கு வளையல் போட்டாங்கல்ல, ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு பத்மா, கொஞ்சம் பிராக்டிகலா யோசி. நமக்கு இதை விட்ட வேற ஆப்ஷனே இல்லை. இதோ பார், அன்னைக்கு உங்க அத்தை வீட்டு விட்டு போன காலம் அது வேற. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. உலகம் போற வேகத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க பத்மா. நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தையோட வந்து நின்னா எல்லாரும் கண்டிப்பா நம்மளை ஏத்துப்பாங்க. இதுக்கு மேலேயும் வரலனா கண்டிப்பா உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். நீ இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்க இல்லனா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சீங்களா? நானும் போனமாதான் இந்த வீட்டை விட்டு போவேன். அழாத பத்மா.
முன்னாடி சாம் கிட்ட ஒரு வார்த்தை. போதும் பத்மா, அவங்க நமக்காக ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நாமளே பார்த்துக்கலாம். சரி பத்மா, டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. கிளம்பி ரெடியாரு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். தைரியமா இரு.